ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரியப்படுத்தலாங்க. நமது ராசிக்கு யூனிக்காக என்னென்ன அதிர்ஷ்டம் இன்னைக்கு இருக்குது, காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும், வியாபாரம் எப்படி இருக்கும், நம்மளுடைய அதிர்ஷ்ட எண் என்ன, அதிர்ஷ்ட நிறம் என்ன, எல்லாத்தையும் நமது ராசிக்கு உண்டான டீட்டெயில்டான ராசி பலன்களை இந்த வீடியோவில் இன்னைக்கு நம்ம தொகுத்து வழங்கியிருக்கிறோம். ஸோ இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் முழு பலன்களையும் தெரிந்து கொள்ள முடியுங்க. மேலும் நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா நமது புதிய வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் நீங்கள் தினசரி பார்க்க முடியும். ஏன்னா மொபைல் தேடி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக புதிய அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க. வாங்க இன்றைய தினம் புதன்கிழமை ராசி பலன்கள் எப்படிலாம் இருக்குங்கிறத இப்போ பார்க்கலாம். இன்றைய தினம் 2024 வருடங்க ஜூன் மாதம் 19ஆம் தேதி புதன்கிழமை, தமிழ் வருடத்துல குரோதி வருடம் ஆனி மாதம் 5ஆம் நாள். இன்றைய தினம் வளர்பிறை பிரதோஷ தினமாக அமைந்துள்ளதுங்க. இன்றைய தினம் மாலை நேரத்துல சிவனுக்கும் நந்தி தேவனுக்கும் சிறப்பு வழிபாடு நடைபெறும். எனவே மாலை நேரத்துல சிவன் கோயிலுக்கு போயிட்டு நீங்க அதில் கலந்துகிட்டு சிவனுடைய அருளை பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர். இன்னைக்கு நமது மேஷராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் காலை 10:57 பிறகு ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு வந்து விடுகிறாருங்க. அதனால காலை 10:57 பிறகு நமது மேஷராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குதுங்க. புதன்கிழமை காலை 10:57 சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கக்கூடிய இந்த தினத்துல நீங்க முக்கியமான சில வேலைகள் அல்லது முக்கியமான சில கடமைகள், செலவுகள் எல்லாத்தையுமே ரொம்ப அவசியமான வாழ்க்கைக்கு அதிமுக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்க 11 மணிக்குள்ள முடிச்சிருங்க. அதன் பிறகு நீங்கள் உங்களது வழக்கமான வேலைகள் மட்டும் பார்த்துக்கொண்டு நிம்மதியாக இருக்க வேண்டிய ஒரு நாள்ங்க இன்றைய தினம். முக்கியமான வேலைகள் எல்லாம் உங்களால் 11 மணிக்கு முன்னால முடிக்க முடியல அப்படின்னா உங்கள் வழக்கமான வேலைகளை மட்டும் செய்து கொண்டு நிம்மதியாக இருங்க. 2.5 நாட்களுக்கு பிறகு நீங்கள் அந்த மாதிரியான முக்கியமான வேலைகளை தள்ளி போட்டுக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினம் வார்த்தைகளை கவனமாக இருக்கணும். இன்றைய தினம் சந்திராஷ்டம் 11 மணிக்கு ஆரம்பிக்குங்கிறதுனால நீங்கள் உங்கள் வார்த்தைகளை ரொம்ப நிதானமாக கவனமாக இருந்தீங்க அப்படின்னா இன்றைய தினம் மிக அழகான ஒரு தினமாக உங்களுக்கு மாறக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. அவசரமான சில காரியங்கள், இன்றைய தினம் ரொம்ப முக்கியமான அவசியமான சில காரியங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் சீக்கிரமாக முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும். ஏன்னா அதன் பிறகு உங்களுக்கு தேவையில்லாத மனக்குழப்பங்கள் அதிகரிக்கலாம். இன்றைய தினம் தேவையில்லாத சிந்தனைகளை யோசிக்காம உங்கள் வழக்கமான காரியங்களில் மட்டும் ஈடுபடுவது நல்லது. நீங்கள் புதிய முயற்சியில் ஏதாவது மேற்கொள்ளணும்னா கூட நீங்கள் காலையில் 11 மணிக்குள்ளார அதை வச்சுக்கிறது நல்லதுங்க. அதன் பிறகு எக்ஸ்பீரியன்ஸான வேலையில மட்டும் செய்து கொண்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிம்மதி கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா தேவையில்லாத சில மனக்குழப்பங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த மாதிரி குழப்பமான தருணங்களில் நீங்கள் வேலை செய்தீங்கன்னா அது உங்களுக்கு சாதகமான ரிசல்ட்டை கொண்டு தராது. அதனால பொறுமையாக நிதானித்த வேலை செய்யுங்க. உங்கள் வேலைகளுக்கு உண்டான சிந்தனைகள் மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். தேவையில்லாத விஷயங்களை யோசிச்சு மனசை போட்டு குழப்பிக்க கூடாதுங்க. சில விஷயங்கள் நடந்திருக்காது, ஆனால் நடந்த மாதிரியான ஒரு சில ஃபீலிங் ஏற்படுங்க. அதெல்லாம் நீங்கள் தவிர்ப்பது ரொம்ப முக்கியம். சிந்தனையில தெளிவு ரொம்ப அவசியங்க. அப்படி தெளிவு இல்லைன்னா தகுந்த நபர்களுடைய ஆலோசனை இப்படி நடந்து கொள்வது நல்லது. வார்த்தைகளை கவனமா இருக்கணுங்க. பேச்சுகளை கவனமா இருந்தீங்கன்னா இன்னைக்கு பாதி பிரச்சனை உங்களுக்கு சால்வ் ஆகிவிடும். நீங்க மற்றவங்களுக்காக ஜாமீன் கையெழுத்து போறது அல்லது பொறுப்பேற்றுக்கிட்டு சில முக்கியமான விஷயங்களை மற்றவங்களுக்காக செய்தரேன்னு சொல்லிட்டு வாக்குறுதிகள் கொடுக்கறதெல்லாம் நீங்க தவிர்ப்பது இன்னைக்கு நல்லதுங்க. இன்றைய தினம் சிறந்த ஒரு நாளாக நீங்க அதன் மூலமாக மாற்றிக்கொள்ள முடியும். நீங்கள் பணத்தை ரொம்ப ஜாக்கிரதையாக செலவிடணுங்க. ஏன்னா பணத்தை நீங்க சேமிக்கல அப்படின்னா உங்களுக்கு எதிர்காலத்துல அது கண்டிப்பாக நெருக்கடிகளுக்கான நேரத்துல உதவி செய்ய யாருமே இல்லாத சூழ்நிலை உருவாக்கிவிடும். அதனால சேமிப்பு தான் உங்களுடைய நண்பனாக இருக்குங்கிறதுனால எதிர்காலத்திற்காக நீங்க பணத்தை சேமிக்கிறதுல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. இன்றைய தினம் நிறைய பேர் உங்க பணத்தை அபகரிக்க முயற்சிகளை மேற்கொள்வாங்க. இங்க யார்கிட்டையும் எந்த விதமான சூழலையும் பணத்தை கொடுத்து ஏமாந்துடக்கூடாதுங்க. ஜாக்கிரதையாக பணம் சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபடுவது ரொம்ப முக்கியம். வரவு செலவு எல்லாம் முடிந்த அளவுக்கு நீங்க ஒரு 2 நாட்களுக்கு தள்ளி போடுறது நல்லதுங்க. நீங்க அவசியமான செலவுகள் மட்டும் செய்து கொண்டு நீங்கள் உண்டு உங்க வேலையில் உண்டு என்று நிம்மதியாக இருக்க முயற்சியை மேற்கொள்ளுங்கள். உடல் திறனை பராமரிக்க ஸ்போர்ட்ஸ்ல கொஞ்ச நேரத்தில் நீங்க செலவிடக்கூடிய வாய்ப்பில் இருந்தாலும் விளையாடும் போது நீங்கள் தேவையான பாதுகாப்பு உபகரணங்களை அணிந்து கொள்வது ரொம்ப முக்கியங்க. இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலர் இன்றைய தினம் நல்ல ஒரு ரொமான்டிக் மூட்ல தாங்க இருப்பாரு. உண்மையான காதலை நீங்க உணரக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு நிறையவே இருக்குங்க. அதற்காக நீங்க உங்க வாழ்க்கை துணையை அல்லது உங்க மனக்குறந்த காதலுடனான காதல் உறவை தித்திக்க நீங்க கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கலாம். ஆனா அந்த மாதிரி நேரத்துல நீங்களே உங்க உறவுகளை பாதிக்கக்கூடிய வகையில வார்த்தைகளை பேசிடக்கூடாது. வார்த்தைகளை ரொம்ப கவனமா இருக்கணும் நண்பர்களே. இன்றைய தினம் சேமிப்பிலையும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. மகிழ்ச்சி உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும். குடும்பத்துல சின்ன சின்ன தகராறுகள் வரலாங்க. அதனால உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் பொறுமையாக
கனிவாக பேசி இன்றைய தினம் பிரச்சனைகளை சால்வ் பண்ணிக்க முயற்சியில் மேற்கொள்ளுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்கள் வேலைகளை பார்த்துட்டு அமைதியாக இருக்கிறது நல்லதுங்க. மற்ற விஷயங்கள், தனிப்பட்ட விஷயங்களை நீங்கள் மூக்க நுழைக்காமல் இருக்கணும். உங்கள் மீது தேவையில்லாத பழிபாவங்கள் நிறைய பேர் சுமத்தினாலும் அதை நீங்கள் பொறுமையாக எதிர்கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியங்க. அவசரப்பட வேண்டாம். எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் கோவப்படக்கூடாதுங்க. கோபத்தை கண்ட்ரோலில் வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். தியானம், யோகா, இறை வழிபாடுகள் செய்து கோபத்தை கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி கோபமான நேரங்களில் நீங்கள் அமைதியாக இருந்துடணும். நீங்கள் கனிவான வார்த்தைகள் வந்து பேசாமல் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்திட்டீங்கன்னா மற்றவங்க அதை தான் பிடிச்சிக்குவாங்க. அதனால உங்களுக்கு சில பாதிப்பு வரலாம். அதனால வார்த்தைகளை கவனமாக இருக்கணும். அந்த கடுமையான வார்த்தைகள் உருவாக காரணம் உங்கள் கோபம் தான். ஸோ கோபத்தை நீங்கள் ஆரம்பத்தில் நிலையிலேயே வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த தினம் அற்புதமான ஒரு நாளாக மாற்றிக்கொள்ள முடியுங்க. முன்கோபம் வேண்டாம். இன்றைய தினம் உங்களுக்கு ஓய்வு நேரம் நிறைய கிடைக்க நீங்கள் நேரம் மேலாண்மையுடன் செயல்படுறது ரொம்ப முக்கியம். உங்கள் வழக்கமான எக்ஸ்பீரியன்ஸான வேலைகளை முதல்ல முடிச்சிருங்க. அப்படி இல்லைன்னா முக்கியமான சில வேலைகள் முடிக்காமல் ஞாபக மறதினால நீங்கள் அல்லல் படக்கூடிய சூழல் உருவாகிவிடும். அதனால் எந்த காரியங்கள் வந்து முதல்ல முடிக்கணுமோ அதில் உங்கள் அனுபவத்தை பயன்படுத்தி முதல்ல அந்த காரியங்களை முடிச்சுறது ரொம்ப முக்கியங்க. இன்றைய தினம் ஓய்வு நேரம் கிடைச்சதுன்னா அதில் உங்கள் ஆசைகளை பூர்த்தி செய்வதற்காக, உங்கள் பொழுதுபோக்கிற்காக அந்த நேரத்தை இங்கே செலவிட்டு நீங்கள் உண்டு, உங்கள் வேலையில் உண்டு, உங்களது பொழுதுபோக்குகள் உண்டு என்று நிம்மதியாக இருக்க முயற்சியில் மேற்கொள்ளுங்கள். திருமண வாழ்க்கை அழகாக இருக்குங்க. இன்றைய தினம் உங்கள் மனக்கூர்ந்த உங்கள் வாழ்க்கை துணையானவர் அற்புதமான நல்ல ஒரு காதல் மனநிலையில் இருப்பாருங்க. அவர் கூட நீங்கள் நேரத்தை அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணலாம். ஆனால் தேவையில்லாத விஷயங்களை பற்றி நீங்கள் விவாதம் செய்வது தவிர்ப்பது நல்லதுங்க. இன்றைய தினம் உன்னதமான வாழ்வியை அமைவதற்கு நீங்கள் கண்டிப்பாக நிறைய உதவிகளை கிடைக்க பெறுவீங்க. சொந்த பந்தங்களாம் உதவி செய்வாங்க. இருந்தாலும் நீங்கள் மற்றவங்க கூட பழகும்போது ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்காமல் இருக்கிறது ரொம்ப முக்கியங்க. மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். வார்த்தையில கவனமாக இருக்கணும். பணத்தில் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இன்றைய தினம் காலை 11 மணிக்கு பிறகு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கிறதுனால முக்கியமான வேலைகள், அது முக்கியமான முடிவெடுக்கக்கூடிய விஷயங்களை காலை 11 மணிக்குள்ள முடிச்சுறது உங்களுக்கு நல்லதுங்க. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை இன்னும் அழகாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது இன்னைக்கு ரெட் கலரை நீங்கள் பயன்படுத்தலாங்க. மேலும் நம்பர் 1 வந்து இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது மேஷராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் அஸ்வினி நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு தேவையில்லாத விவாதங்களை நீங்கள் தவிர்ப்பது நல்லதுங்க. தேவையில்லாத சண்டை சச்சரவுகளை ஆர்கியூமெண்ட்லாம் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். யாரு கூடயும் வாக்குவாதங்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் நண்பர்களே. குடும்பத்தில் சின்ன சின்ன சச்சரவுகள் ஏற்பட்டாலும் அதெல்லாம் நீங்கிவிடும். அதனால பொறுமையாக இருந்து கனிவான வார்த்தைகளை மட்டும் பயன்படுத்துங்கள். இன்றைய தினம் பரணி நட்சத்திர நண்பர்களுக்கு நீங்கள் சில பிரச்சனைகளுக்கு உங்கள் அனுபவத்தை பயன்படுத்துவதன் மூலமாக நல்ல தெளிவான முடிவெடுக்க முடியும். ஸோ உங்கள் அனுபவத்தை பயன்படுத்தி கொண்டு நல்ல ஒரு வெற்றிகளை நீங்கள் பெறக்கூடிய ஒரு நாள். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மகிழ்ச்சியாக இருப்பீங்க. உங்களுக்கு புதிய முயற்சிகள் நீங்கள் செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இன்னைக்கு உருவாகுங்க. புதிய முயற்சிகள் நிறைய செய்யலாம். அதனால உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். ஆனால் 11 மணிக்குள்ளார உங்கள் புதிய முயற்சிகள் எல்லாத்தையும் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வது நல்லதுங்க. அதன் பிறகு நீங்கள் புதிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டாம். மற்றபடி இன்னைக்கு நல்ல உதவிகள் கிடைக்கும். தெளிவான நல்ல முடிவெடுக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. கிருத்திகை நட்சத்திர நண்பர்களுக்கு உயர் அதிகாரிகள் கூட பேசும்போதும் பழகும் போதும் நீங்கள் சில புரிதலின்மை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால பொறுமையாக இருக்கணுங்க. எந்த ஒரு விஷயத்திலும் நிதானம் தேவை. மற்றபடி இறை வழிபாடுகள், பக்தியில் உங்களுக்கு ஆர்வம் பெறக்கூடிய ஒரு நாளுங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அலுவலக பணிகளுக்கும் பொருந்தும், வியாபாரத்துக்கும் பொருந்துங்க. என்னென்ன விஷயங்கள் பார்த்தீங்கன்னா வார்த்தையில் கவனமாக இருக்கணும். கோவப்படக்கூடாது. ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கூடாது. யாரையும் கேலி கிண்டல் அதிகமாக பண்ணக்கூடாது. உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்குங்க. மற்றபடி இன்னைக்கு நீங்கள் கடன் கொடுக்கல் வாங்கல், பணம் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப ஜாக்கிரதை இருந்தீங்கன்னா போதும். இன்றைய நாள் உங்களுக்கு அழகான ஒரு நாளாக மாறுங்க. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.